மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி வருது. 11ஆம் இடம்ங்கிறது கும்பராசி. அப்போது கும்பராசியில் உட்காரும் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா பாதகத்தை செய்வார். பாதகம் அப்படின்னா என்ன? இப்போ 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபம் கிடைக்காது, செய்தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும். ரெண்டாவது, கூலி வேலை பார்க்குறவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் பத்தாத நிலையாக தான் இருக்கும். 100 வருதுன்னா அவங்களுக்கு 101 செலவு வரும். அதான் பாதகம் அப்படிங்கிறது. அடுத்தது, சனி பகவான் 3வது பார்வையாக மேசராசியை பார்க்குறாங்க. அப்போ மேசராசியை பார்க்கும்போது இந்த பாதகம் அப்படிங்கிற செயல் எப்படி நடக்கும் அப்படின்னா ராசியாளராகவே நடக்கும். அதாவது மேசராசிக்காரவங்க அவங்களே விரயத்தை ஏற்படுத்துவாங்க, பாதகத்தை செய்வாங்க. இப்போ ஒரு 100 லாபம் வருது அப்படின்னா அந்த 100 ரூபாயையும் ஏதாவது ஒரு வழியில் அவங்க செலவு செஞ்சுருவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு கொடுக்குற காசை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்க சுகபோகங்கள், தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இல்லை வேறு விஷயங்கள் எதுக்காவது அவங்க செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ண வச்சிருவார் சனி பகவான். அடுத்தது, அவருடைய 7வது பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார். இப்போ சிம்ம வீடு மேசத்துக்கு எத்தனாவது வீடு? 5வது வீடாக வருகிறது. அப்போ 5வது வீடாக வரும்போது 5வது வீடு என்ன சொல்லுது அப்படின்னா மன ஓட்டம், எண்ண அலைகள். அதாவது தன்னுடைய எண்ணமே அவங்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லுவோம் இல்லையா, நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு. இவங்க ஒன்று நினச்சி நல்லது நினச்சி செய்வாங்க, ஆனால் அது கெடுதலாக முடிஞ்சு போயிடும். அப்போ இவங்க மனசில் நினச்சி செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய நிலையை உண்டு பண்ணிடுவார். அதனால் இவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் வீட்டிலிருந்து அந்த அவங்க செய்ய போகிற செயல் எந்த வகையில் நன்மை தரும் தீமை தரும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு நபர்கள் வீட்டில் இருக்கணும். இவங்க எண்ணத்துக்கு எந்த செயலும் செய்தாலும் அவங்களுக்கு எதிராக மாறிடும். அடுத்தது, சனி பகவானுடைய 10வது பார்வை. 10வது பார்வை இங்கே விருச்சிகத்தை பார்க்குறாங்க. அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது மேசத்துக்கு விருச்சிகம் 8வது வீடு. 8வது வீடு ஆயுள், கண்டம், அவமானம், கோர்ட்டு கேஸு, இது மாதிரி வம்பு வழக்குகளை உண்டு பண்ணக்கூடியது. இந்த இடத்த பாதகாதிபதியின் பார்வை படுது. அதாவது 11ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானின் பார்வை 8வது வீட்டில் விழும்போது அவரும் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை உண்டு பண்ணுறதுக்கான விஷயத்தை செய்வார். கோர்ட்டு கேஸு இப்படி போகிற மாதிரி விஷயத்தை அவர் செய்யக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ மேசராசி எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த பலன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பங்கப்பட்டு நீசம், வக்கரம், அஸ்தமனம், மறைவு ஸ்தானம், யுத்தம், இது மாதிரி நிலையில், அதாவது எந்த வகையிலாவது சனி பகவான் செயல்படாமல் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு
இந்த ஒரு விஷயம் நடக்காது. இதுக்கு எதிர்பலன்தான் நடக்கும். அப்போ நான் சொன்ன 3, 7, 10ஆம் பாவங்களுக்கு சொன்ன பலன்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஏன்னா ஏற்கனவே அவர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி உங்கள் ஜாதக ரீதியாக கெட்டு இருந்தால், செயல்படாமல் இருந்தால், அதாவது பாவத்தன்மையால் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை செய்யும். அதாவது 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் லாபங்களையும் பொருளாதார லாபத்தையும் தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சனி பகவான் உங்கள் ஜாதக ரீதியாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் சனி பகவான் எந்த வகையிலாவது தன்னுடைய தன்மையை இழந்து அசுபராக இருக்கார் அப்படின்னா, பாபராக இருக்காருன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் மேசராசிக்காரவங்களுக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, நல்ல நிலையில் இருக்கிறாருன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இழப்பீடுகளை உண்டு பண்ணும்.